ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு வானலில் எண்ணெயும் பட்டரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 7-8 தக்காளி, 5 போல் முந்திரி, 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு எல்லாமே போட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்குங்க. வதங்கட்டும்னு சொல்லி சைடில் எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைஞ்சதுக்கப்புறம் அதே வானலில் கொஞ்சமாக பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் விட்டுட்டு எனக்கு நிறைய மசாலா ஸ்பைசஸ்லாம் பிடிக்காதுன்றதுனால ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் தாளிப்புக்காக அதில் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வேறு எந்த ஸ்பைசஸ் எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக காரத்துக்காக தனி மிளகாய் தூள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். டோஸ்ட்லாம் எதுவுமே பண்ணலை, அப்படி டேரெக்டாக ஆட் பண்ண ஒரு 5 to 6 மினிட்ஸில் சூப்பரான கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் கூட செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.